வியாதி தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. நோய் ஜாஸ்தியா இருக்கு, வயிறு வலி நிறைய பேர் இருக்குன்றாங்க, ஒற்றை தலைவலி இருக்குன்றாங்க. இந்த மாதிரியான நோய்கள் தீர்றதுக்கு எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா? ஒரு பிரச்சனை ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கான். உடல் பாதிப்பு, மன ரீதி பாதிப்பு கிடையாது. நான் சொல்கிறது மென்டலிசம் மாதிரி கிடையாது, உடல் ரீதி பாதிப்பு. அதனால் தொந்தரவாக இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஆனால் தீர்வு வர மாட்டாங்க. இது மாந்திரிகத்தை செய்ய வேண்டிய வேலை கிடையாது. இது செய்யலாம், அது வேறு மாதிரி. அது என்கிட்ட வந்தால் நான் செய்வேன். இதுக்கு வீட்டிலேருந்தே நான் என்ன பண்ணலாமேன்னு கேட்டேன். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு தடவை பண்ணால் இது நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. குறைஞ்சதும் ஒரு 4-5 தடவையாவது பண்ணணும். இது பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு இருக்குது, வியாதி தீர மாட்டேங்குது, மாத்திரையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், உடல்நிலை சரியில்லை, ஒத்த தலைவலி வருது, எனக்கு உப்புசனமாக இருக்குது, எனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, காதை வலிக்குது, ஸோ தலைவலி அப்பப்போ வலிக்குது, கை காலெலாம் வலிக்குதுன்னா இதை செய்யணும். மர்ஜின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்கள் நிறைய பதிவுகள் நம்ம பணத்துக்காக கடனுக்காகன்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, வியாதி தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள். நோய் ஜாஸ்தியாக இருக்குது, வயிறு வலி நிறைய பேர் இருக்குன்றாங்க, ஒற்றை தலைவலி இருக்குன்றாங்க. இந்த மாதிரியான நோய்கள் தீர்றதுக்கு எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா பாய்? நல்லா கேட்டிங்க. 2 விஷயம் இருக்குமா. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக இந்த உலகத்தில் வாழணுன்னா 2 பேர் வேணும். ஒன்று தெய்வம் வேணும், 2வது டாக்டர் வேணும். தெய்வம் மட்டும் இருந்தால் இங்கே வாழ்ந்துட முடியாது, சரிங்களா? டாக்டரும் வேணும். அதே மாதிரி டாக்டர் மட்டும் இருந்தால் வாழ்ந்துட முடியாது, தெய்வமும் வேணும். படைத்தவனும் வேணும், காக்கிறவனும் வேணும். 2மே இல்லை இங்கே வாழ முடியாது. ஸோ அப்போது எங்கள் இஸ்லாத்தில் ஒன்று சொல்லுவாங்க, அது உருதுல எப்படி சொல்லணும்னா தவா துவான்னுவாங்க. தவானா மருந்து, துவானா இறைவன், அல்லாஹ். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 2மே தேவை. அது 2மே இருந்தால் தான் இங்கே வாழ முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நார்மலாக பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் தந்திரம் கட்டு சிகர் எதுலையுமே எந்த ஒரு பாதிப்பு இல்லை, கண் திருஷ்டி இல்லை, கழுப்பை தாண்டலை, எதுவுமே ஒரு மந்திரிச்சு போட்டது தாண்டுது, மந்திரிச்சு போட்டு எடுத்தது தன் திருஷ்டி, இந்த மாதிரி எதுவுமே இல்லை. எந்த சாவீட்டுக்கும் போல், ஏதோ பார்த்தோம் பைப்பு இல்லை, எந்த ஒரு எதுவும் ஒரு சீண்டில், எதுவுமே நினைக்கல, ஆனால் உடம்புல பிரச்சனை இருக்குது. உடல் ரீதியான பாதிப்பு, ஒரு வயிறு இருக்குது, வயிறு வீங்கி போயிருக்கு, ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, இல்லை ஒரு உடம்புல ஒரு வியாதி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கான். உடல் பாதிப்பு, மன ரீதி பாதிப்பு கிடையாது. நான் சொல்கிறது மென்டலிசம் மாதிரி கிடையாது, உடல் ரீதி பாதிப்பு. அதனால் தொந்தரவாக இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஆனால் தீர்வு வர மாட்டாங்க. இது மாந்திரிகத்தை செய்ய வேண்டிய வேலை கிடையாது. இது செய்யலாம், அது வேறு மாதிரி. அது என்கிட்ட வந்தால் நான் செய்வேன். இதுக்கு வீட்டிலேருந்தே நான் என்ன பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா இஸ்லாத்தாளுங்களும் செய்யலாம், கிறிஸ்தவரும் செஞ்சுக்கலாம், இந்து மக்களும் செஞ்சுக்கலாம். உங்களோட யார் என்னை ரொம்ப லைக் பண்ணுவீங்களோ, நான் சொல்கிறது உங்களுக்கு சரின்னு பட்டால் செஞ்சுக்கோங்க. நான் எனக்கு இவங்க அவங்கெல்லாம் கணக்கு கிடையாது. எனக்கு ஏதாவது மக்கள், மனுஷன், உயிர் ஒன்று தான். உருவங்க என்ன சொல்கிறது, உருவம் தான் வேறுன்றது, நம்மளோட எண்ணம் ஒன்று தான். அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிற விஷயத்தை யாராலும் ஏற்றுங்க, ஆனால் கரெக்டாக பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, உங்களோட வீட்டில் ஹால்லையோ இல்லை பெட்ரூம்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காருங்க. நார்மலாக குளிக்க முடிஞ்சால் குளிச்சிருங்க. உடம்பு குளிச்சாலும் பரவாயில்ல, தலை குளிச்சாலும் பரவாயில்ல, இல்லை உடம்புக்கே குளிச்சுட்டு உட்காருங்க. நல்லா ஒரு சாதாரண கொஞ்சம் பூசண மாதிரி ஒரு பூசணிக்காய் ரவுண்டாக நல்லா கொஞ்சம் பழுத்த வெள்ளை பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்க. எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30-12 மணிக்குள்ளே செஞ்சிடணும். 12:30 1 மணிக்குள்ளே கூட செய்யலாம். சூரியன் உச்சமாகறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். ஒன்றும் இல்லை, கடைக்கு போங்க, நாட்டு மருந்து கடைக்கு ஒரு பூசணிக்காய் வாங்குங்க. யாருக்கு ரொம்ப நாளாகவே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன், ரொம்ப நாளாக மாத்திரை போடுறேன், ரொம்ப நாளாக டானிக் குடிச்சிட்ருக்கேன், ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், காலுக்கு தீர்வே இல்லை, உடம்புக்கு தீர்வே வர மாட்டேங்குது, ஆனால் மெடிக்கல் தான் பிரச்சனை, சீக்கிரம் ஆற மாட்டேங்குது, சீக்கிரம் காய மாட்டேங்குது, காலில் புண் வந்துருச்சு ஆறவே மாட்டேங்குது, வயிறு உபசனமாக இருக்குது போக மாட்டேங்குது, ஆனால் மெடிக்கல் தான் பிரச்சனை. அந்த விஷயம் கூட பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஆற வைக்கிறதுக்கு தெய்வத்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுக்கு தான் அந்த தெய்வத்தை வச்சு பண்ணுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக உட்கார கண்டிஷனில் இருந்தால் உட்காரலாம், உட்கார முடியாது படுத்த படிக்க கண்டிஷனில் இருந்தால் படுத்த படிக்க கூட பண்ணலாம். நீங்கள் உட்காருறீங்களோ பறிக்கிறீங்களோ, ஆனால் பக்கத்தில் அந்த பூசணிக்காய் வச்சிடணும். வச்சுட்டு கற்பூரம், சின்ன கற்பூரம் கிடையாது, நல்லா பெரிய கற்பூரமாக குறைஞ்சதும் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம்
ஒரு 60 செகண்ட் 70 செகண்ட் 2 நிமிஷமாவது நிற்கிற அளவுக்கு எரிய அளவுக்கு பெரிய கட்டியாக ஒன்று வாங்கிக்கோங்க. கற்பூரத்தை வச்சு அது மேலே வச்சுருங்க. எதுவுமே படிக்க வேணாம், நீங்கள் எதுவுமே ஓத வேணாம், எந்த மந்திர தந்திரமும் நீங்கள் சொல்ல வேணாம். பூசணிக்காய் வச்சுட்டு பூசணிக்காய் வாங்கி அப்படியே வைக்கக்கூடாது, கொஞ்சம் கழுவணும், இல்லை ஈரத்தண்ணில் தொடச்சிடணும். தொடச்சிட்டு அந்த கற்பூர கட்டி எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு யாருக்கு உடல்நிலை பிரச்சனையோ அவங்களால அதை பற்ற வைக்க முடிஞ்சால் அதை பற்ற வச்சுட்டு ஒரு ஒரு கரெக்டாக அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிகிற அளவுக்கு கண்ணை மூடிட்டு உட்காருங்க, இல்லை கண்ணை தந்து கூட உட்காருங்க. ஆனால் உங்கள் மைண்டு அந்த நெருப்பு மேலே தான் இருக்கணும். நல்லா வந்துங்க அந்த கற்பூரம் எரியுது இல்லையா, அந்த கற்பூரத்துக்கு மேலே தான் இருக்கணும். உங்களோட என்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்துட்டு 2 நிமிஷம் வேண்டிக்கிங்க. என் பிரச்சனை சீக்கிரம் முடிஞ்சிடணும், இதுலேருந்து நான் மீண்டு வெளியில் வந்துடணும். இறைவா நீ எந்த சாமி கும்பிட்றீங்களோ, இஸ்லாத்தோ ஹிந்துவோ கிறிஸ்தவரோ, மனசில் வேண்டிக்கிட்டு அந்த கற்பூரம் எரியிற வரையும் அந்த கற்பூரத்தை நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் எரிஞ்சு முடிஞ்ச உடனே அங்கேருந்து எந்திரிச்சிட்டு அந்த 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 பூசணிக்காய் அப்படியே எடுத்து உங்கள் வீட்டில் பெரியவங்க யாருனா இருந்தாலும் போட்டு உடைக்கலாம். எங்கே உடைக்கணும்னா வீட்டு முச்சந்தியில் தான் உடைக்கணும். உங்கள் வீடு வந்து ஒரே ஒரு தெருவு போய் திருமணம் இங்கெல்லாம் முச்சந்தி, கொஞ்சம் தூரம் போனால் தான் முச்சந்தின்னா கொஞ்சம் தூரம் போய் கூட உடைக்கலாம். 2 ரோடு பிரிகிற இடத்துல கிடையாது, 3 ரோடு பிரியணும், இல்லை 4 ரோடு பிரியணும். இதுதான் கணக்கு. 3 இல்லை 4 ரோடு எங்கே பிரியுதோ அங்கே அந்த பூசணிக்காய் போட்டு உடைச்சிடணும். உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாலும் செய்யலாம். இல்லை என் வீட்டில் வயசானவங்க இல்லை, எல்லாமே வயசு பசங்க தான் இருக்காங்கன்னா யாரோ வயசானவங்க இந்த பூசணிக்காய் உடைக்கணும் ஆளுங்க இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு பூசணிக்காய் வந்து உடைச்சிட சொல்லுங்கள். இல்லை நீங்களே உடைக்கிறீங்கன்னா வயசானவங்க தான் இருக்காங்கன்னா உடைச்சிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வரும்போது முகக்காலெல்லாம் அலம்பிட்டு தான் வரணும். நீங்களும் அந்த ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் உட்காந்து அந்த பூசணிக்காய் பார்க்குறீங்கன்னா முதல்ல பூசணிக்காய் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களை 3 சுற்று சுற்றணும். பூசணிக்காவை ரைட்டில் 3 சுற்று, லெஃப்ட்டில் 3 சுற்று சுற்றி உடம்புல வச்சு அங்கே வச்சிடணும். கற்பூரமும் அப்படி தான் 3 சுற்று சுற்றிட்டு அங்கே வச்சிடணும், கொளுத்திடணும். தூக்குறோம் இல்லையா, எரிஞ்சு முடிஞ்சோன்னு பூசணிக்காய் எடுத்து திருப்பி உங்களை 3 சுற்று சுற்றிட்டு அதை யார் உடைக்க போகிறாங்கன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க உடைச்சிட்டு வரத்துக்குள்ளே நீங்கள் போய் பாத்ரூமில் போய்ட்டு குளிச்சிடுங்க. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பண்ணணும். அதே மாதிரி ஒரு தடவை பண்ணால் இது நடக்குமான்னு கேட்டால் கிடையாது. குறைஞ்சதும் ஒரு 4லேருந்து 5 தடவையாவது பண்ணணும். மிஞ்சி போனால் பூசணிக்காய் ஒரு 60 ரூபா 70 ரூபா, கற்பூரம் ஒரு 20 ரூபா, 100 ரூபா 110 ரூபாவில் உங்களோட விஷயம் குறையும். இது எப்படின்னா இப்போ உடம்புல சைத்தான் இருக்குது, ஜின்னு இருக்குது, ஜின்னு அசாரத்து இருக்குது, சைத்தானோட அசாரத்து இருக்குது, இல்லை உங்களுக்கு செய்வனை வச்சுருக்காங்க, கட்டு கட்டியிருக்காங்க, அதுக்கு இது பயன்படுமான்னு கேட்டால் படாது. இது வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்பு இருக்குது, வியாதி தீர மாட்டேங்குது, மாத்திரையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், உடல்நிலை சரியில்லை, ஒத்த தலைவலி வருது, எனக்கு உப்புசனமாக இருக்குது, எனக்கு சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, வாமிட் வர மாதிரி இருக்குது, காதை வலிக்குது, ஸோ தலைவலி அப்பப்போ வலிக்குது, கை காலெல்லாம் வலிக்குதுன்னா இதை செய்யணும். செய்வனை வச்சுருக்காங்க, ஏவலி இருக்காங்க, கழிப்பை தாண்டிட்டிங்க, இந்த மாதிரி பிரச்சனைனா ஸோ எங்களை மாதிரி ஆள்கிட்ட தான் நீங்கள் போகணும். அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் எங்களை மாதிரி ஆள்கிட்ட போங்க, இல்லை மாலிக் பாய் என்கிட்டே கூட வாங்க, எங்கே இருந்தாலும் வாங்க, எப்படிப்பட்ட வேலையும் சரி நான் முடிச்சு கொடுக்குறேன் அல்லாஹ்வுடைய கிருபையால். ஆனால் எது செஞ்சாலும் இறைவன் மேலே நம்பிக்கையோட, அல்லாஹ் மேலே நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. என்ன இந்த ரோகம் வியாதி அப்படிங்கிறது நிறைய மக்களுக்கு இருக்குது. அதை வந்து குணப்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப நல்ல பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரமாக சொல்லியிருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.